இந்த அற்புதமான பட்டனை சிஎஸ்எஸ்ல எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டு style.cssனு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அதை லிங்க் பண்ணிவிட்டேன். லிங்க் பண்ணதுக்கப்புறம் பாடிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா div டேக்கை யூஸ் பண்ணி கண்டெய்னருக்குள்ளே பட்டன் கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் சப்மிட்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணிட்டேன். சப்மிட்னு மட்டும்தான் வருது. fonts.google.comல ஓப்பன் சான்ஸ்ங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கான லிங்க்கையும் அதோட ஃபாண்ட் ஃபேமிலியும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோடய CSS ஃபைலில் ஃபர்ஸ்ட் லிங்க் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு குளோபல் கிளாஸில் பார்டர் நன் அவுட்லைன் நன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டுக்கானதெல்லாம் கொடுத்துக்கலாம். கலர் ஒயிட், ஃபாண்ட் ஃபேமிலி, காப்பி பண்ண ஃபாண்ட் ஃபேமிலி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்போவுமே சென்டரில் தான் இருக்கணும். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் 25 பிக்சல் இருக்கணும்னு போட்டிருக்கேன். பாடியோட பேக்ரவுண்ட் இந்த கலரில் இருக்கணும்னு கொடுத்துக்கிறேன். அவுட்புட் பார்த்துடலாம். கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டெய்னருக்கு ஸ்டைல் கொடுத்துக்கலாம். கண்டெய்னருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஹரிசாண்டல் சென்டர், வெர்டிக்கல் சென்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே அதோட சைல்டை வந்து சென்டரில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹைட்டு 100 VH. ஸோ டிவைஸ் போட்டுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் ஹைட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டனுக்கு ஸ்டைல் கொடுத்துக்கலாம். வித் 300, ஹைட் 100, லைன் ஹைட் 100 பிக்சல். ஸோ ஹைட்டும் லைன் ஹைட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கும். பார்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் கர்சர் பாயிண்டர். ஸோ ஹோவர் பண்ணும்போது எனக்கு மவுஸ் கர்சர் வந்து பாயிண்டராக மாறும். ஈச் லெட்டருக்கு உண்டான ஸ்பேசிங் வந்து 2 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பாக்ஸ் ஷேடோ இன்செட்டுங்கிற வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். 0.00ங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டல் ஆஃப்செட், வெர்டிக்கல் ஆஃப்செட். அப்புறம் 80 பிக்சல், ஃபர்ஸ்ட் 80 பிக்சல் வந்து பிளருக்கானது, செகண்ட் 80 பிக்சல் வந்து ஸ்ப்ரெட்டுக்கானது. அதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அங்கே பாக்ஸ் ஷேடோ ஒழுகும். ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 300 மில்லி லீனியராக இருக்கணும். அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். பட்டன் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி ஹோவர் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ பட்டனை ஹோவர் பண்ணும்போது என்ன நடக்கணும்னு கொடுத்துட்றேன். பாக்ஸ் ஷேடோ நன்னில் இருக்கணும். ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகணும். லெட்டர் ஸ்பேசிங்கோட வேல்யூ வந்து 2லேருந்து 3க்கு மாறணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம பட்டன் வந்து நல்ல அனிமேஷனோடு வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு அனிமேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.